வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு நல்ல கதைய பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் டைம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம சிந்துபாத் என்ற மாலுமியின் கதையை பார்க்க போறோம். வாங்க கதையை தொடங்கலாம். மதராசப்பட்டினம் என்னும் மாநகரில் முன்னொரு காலத்தில் சிம்பா என்னும் ஏழை வாழ்ந்து வந்தார். அவன் சுமை தூக்கும் கூலி வேலை செய்து பிழைத்து வந்தான். மற்றவர்களின் சுமைகளையும் மூட்டைகளையும் தூக்கி கொண்டு சென்று அவர்களிடம் கூலி பெற்று வாழ்ந்து வந்ததால் சிம்பா என்னும் சுமை தூக்கி என்று அவன் அழைக்கப்பட்டான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மூட்டை மதராசப்பட்டினம் என்னும் நகரில் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு சுமந்து சென்றான். அது கோடை காலம். அவன் மிகவும் அயர்ந்து சோர்ந்து போயிருந்தான். செல்லும் வழியில் ஒரு பெரிய மாளிகையை கண்டான். அது ஒரு அரண்மனை போல் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. அம்மாளிகையின் கதவின் அருகில் ஒரு திண்ணை இருந்தது. அங்கு குளிர் நிழல் இருந்தது. மெல்லிய பூங்காற்று அருகிலுள்ள தோட்டத்திலிருந்து வீசிக்கொண்டிருந்தது. தென்றல் காற்று புத்துணர்ச்சி ஊட்டியது. அவனால் அத்திண்ணையில் சற்று நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுக்காமல் இருக்க முடியவில்லை. அருகிலுள்ள தோட்டத்திலிருந்து குயில் முதலிய இசை பறவைகள் பாடும் இன்னிசை காற்றினிலே வரும் கீதமாக வந்து கொண்டிருந்தது. அம்மாளிகையின் படியெல்லாம் மணக்கும் பன்னீர் தெளிக்கப்பட்டிருந்தது மற்றும் இனிய இசை அம்மாளிகையிலிருந்து வந்து கொண்டிருந்தது. மாளிகையில் உள்ள சமையலறையில் சமயப்படுத்தும் அறுசுவை உணவிலிருந்து நறுமணம் கமழ்ந்தது. எனவே ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருப்பதாக சிம்பா என்னும் சுமைதாங்கி எண்ணினான். அடக்கடவுளே, சிந்துபாத் என்னும் மாலுமி பெருஞ்செல்வந்தனாக இருக்கிறான். அவன் உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிம்பா என்னும் சுமை தூக்கியாகிய நான் ஒரு ஏழை. நான் வறுமையில் வாடுகிறேன். நாள்தோறும் பசியாலும் பட்டினியாலும் வருந்துகிறேன். அவனது இதயத்தில் பெரும் கவலை உருவானது. இத்தகைய அழகான மாளிகையில் வாழ்வது எவ்வளவு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று சிந்திக்கலாம். இம்மாளிகையின் உரிமையாளர் யார் என்பதை அறிந்து கொள்ள ஆவலுடன் இருந்தான். அப்பொழுது அம்மாளிகையிலிருந்து ஒரு அழகான பணியாளன் வெளியே வந்தான். இந்த அழகான இல்லத்தில் வாழும் அதிர்ஷ்டசாலி யார் என்று தெரியுமா? மாபெரும் சிறந்த புகழ்பெற்ற கடற்பயணியாகிய சிந்துபாத் என்னும் மாலுமியின் இல்லம் இது. அவன் என்ன புண்ணியம் செய்தான்? அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு பணியாளன் அவனை மாளிகைக்குள் அழைத்தான். சிம்பா என்னும் சுமைதாங்கியை பணியாளன் ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் சென்றான். அவரின் நடுவில் ஒரு பெரிய மேசையின் மீது பற்பல அதிசயமான விலை மதிக்க முடியாத பொருள்கள் அழகாக வைக்கப்பட்டிருந்தன. மேசையை சுற்றிலும் செல்வச் சீமான்கள் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அமர்ந்திருந்தனர். அதில் நடுநாயகமாக சிந்துபாத் என்னும் மாலுமி அமர்ந்திருந்தார். அவனை கண்ணுற்றதும் சிம்பா பணிவுடன் வணக்கம் செலுத்தினான். ஆனால் அவன் பயத்தால் நடுங்கினான். அன்பரே, என்னுடைய செல்வம் உனக்கு விருப்பமா? எனது செல்வத்தை பெற நான் எவ்வளவோ பாடுபட்டுள்ளேன். என் கதைகளை நீ கேட்டால் என் உழைப்பையும் சிரமத்தையும் புரிந்து கொள்வாய். அவனை சுற்றியிருந்த செல்வச் சீமான்கள் அவர்களுக்கு சிறப்பான உணவுகளையும் சுவையான மதுவையும் வழங்கினர். நான் 7 கடற்பயணங்களை மேற்கொண்டுள்ளேன். அந்த பயணங்களில் நான் சந்தித்த சவால்களை, அபாயங்களை கூறினால் நீ உண்மையை அறிந்து கொள்வாய். சிந்துபாத் மாலுமியின் முதல் கடற்பயணத்தின் கதையை கேட்டு சிம்பா என்னும் சுமைதாங்கி அதிர்ச்சியில் இருந்தான். அவன் கடந்து வந்த பாதையை மனதில் கொண்டான். அவனுடைய வாழ்க்கையும் மாற்றமடைந்தது. அதன் பின் சிந்துபாத் மாலுமியின் மற்ற கதைகளை நிச்சயமாக கேட்கலாம் என்று முடிவு செய்தான். சிந்துபாத் மாலுமியின் கதைகளை கேட்ட பிறகு சிம்பா என்னும் சுமைதாங்கி தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கத் தொடங்கினான். அவன் சொந்த முயற்சியால் செல்வத்தை அடைந்தான். இந்த கதையின் நற்செய்தி என்னவென்றால், மனதில் நம்பிக்கையும் முயற்சியையும் கொண்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இன்னும் நல்ல கதைகள் வேண்டுமா? மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.